ஜல்லிக்கட்டு நடத்த உச்சநீதிமன்றம் தடை விதித்துள்ளதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் பல்வேறு போராட்டங்கள் வலுத்துள்ளன. தமிழர்களின் வீர விளையாட்டாக கருதப்படும் ஜல்லிக்கட்டு போட்டியை நடத்த உச்சநீதிமன்றம் தடை விதித்துள்ளது. கடந்த ஆண்டு கடும் நிபந்தனைகளுடன் ஜல்லிக்கட்டு நடத்த அனுமதி வழங்கிய போதே ஜல்லிக்கட்டு காளை வளர்ப்போரும் மாடுபிடி வீரர்களும் அதிருப்தி தெரிவித்தனர். தமிழர்களின் நீண்ட நெடிய பாரம்பரிய மிக்க பண்பாட்டின் அடையாளமாக இந்த வீர விளையாட்டுகள் போற்றப்பட்டு வருகின்றன. இந்நிலையில் உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்புக்கு அதிருப்தி தெரிவிக்கும் வகையில் பல்வேறு போராட்டங்கள் நடந்து வருகின்றன. ஜல்லிக்கட்டிற்கு பெயர் போன மதுரை மாவட்டம் அலங்காநல்லூரில் சனிக்கிழமை அன்று ஊர் பொதுமக்கள் முழு கடையடைப்பு போராட்டம் நடத்தினர். ஊர் முழுவதும் கருப்பு கொடி ஏற்றப்பட்டிருந்தன. காளைகளும் காளையரும் கட்டுக்கடங்காத கூட்டத்திற்கு மத்தியில் நின்று விளையாடும் வாடிவாசல் முன்னே ஜல்லிக்கட்டு காளைகள் கட்டி வைக்கப்பட்டிருந்தன. வீடுகள், வர்த்தக நிறுவனங்களிலும் கருப்பு கொடிகள் ஏற்றப்பட்டன. இது குறித்து மே 18ஆம் தேதிக்கு பிறகு கூட்டம் நடத்தி அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என அலங்காநல்லூர் கிராமத்தினர் தெரிவித்தனர். மதுரை கோவில் பாப்பாக்குடி கிராம மக்கள் மற்றும் தமிழ்நாடு ஜல்லிக்கட்டு பேரவை சார்பில் ஜல்லிக்கட்டிற்கான தடையை மறுபரிசீலனை செய்ய கோரி கடையடைப்பு நடந்தது. வீடுகளில் கருப்பு கொடிகளை ஏற்றி போராட்டமும் நடந்தது. அரசியல் கட்சியினர் உட்பட பல்வேறு அமைப்பினரும் ஜல்லிக்கட்டிற்கு அனுமதி தர வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர். இந்நிலையில் திமுக தலைவர் கருணாநிதி ஞாயிறன்று வெளியிட்ட அறிக்கையில் தமிழக அரசு உடனடியாக உச்சநீதிமன்றத்தில் மறு ஆய்வு மனு மூலம் ஜல்லிக்கட்டு போட்டிகள் தொடர்ந்து நடைபெற அனுமதி பெற வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். அனைத்து தரப்பினரின் வேண்டுகோள் உணர்வுகளை மதித்தும் 60,000க்கும் மேற்பட்ட ஜல்லிக்கட்டு காளைகள் அடிமாடுகளாக போய்விடக் கூடாது என்பதற்காகவும் தமிழர் பண்பாட்டு பாரம்பரிய அடையாளத்தை காப்பாற்ற வேண்டும் என்றும் கருணாநிதி கோரிக்கை விடுத்துள்ளார்.